திருவண்ணாமலையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறும் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. உதயநிதி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட வருமாறு இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு முதலமைச்சர் அழைப்பு. 1,30,000 பேர் பங்கேற்கும் நிகழ்வில் தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் எனும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜியை நீங்க பேச போறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக, தமிழோட உயர்வுக்காக போராடுகிற மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கு. கொல்கத்தாவில் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் வன்முறை வெடித்தது குறித்து தீவிர விசாரணை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரசிகர்களுக்கு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என அறிவிப்பு. ஐதராபாத்தில் ரசிகர்களின் அன்பு மழையில் நனைந்த லயோனல் மெஸ்ஸி ரசிகர்களை நோக்கி கால்பந்தை உதைத்து மகிழ்ந்தார். மெஸ்ஸியுடன் சீருடையில் வந்து கால்பந்து விளையாடிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. ஹைதராபாத் மைதானத்தில் ராகுல் காந்தியும் மெஸ்ஸியுடன் உரையாடி மகிழ்ந்தார். கேரள உள்ளாட்சித் தேர்தலில் 4 மாநகராட்சிகள் 54 நகராட்சிகளை கைப்பற்றி காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி. சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி தொடரும் என காங்கிரஸ் தலைவர்கள் நம்பிக்கை. திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது பாஜக. உள்ளாட்சி தேர்தலில் சறுக்களை சந்தித்துள்ள இடதுசாரி கூட்டணி கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் தக்கவைத்தது. பாஜக தாவேக இடையே மறைமுகமாக எந்த உறவும் கிடையாது. தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் உறுதி. சிவகாசியில் 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் தயாரிப்பு பணிகள் தீவிரம். 15 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை பல்வேறு வடிவங்களில் கேலண்டர்களை தயாரிக்கும் உற்பத்தியாளர்கள். பரமக்குடி அருகே முதல் முறையாக அரசு பேருந்து சேவையை பெற்ற கிராம மக்கள். பேருந்துக்கு மாலை அணிவித்து குளவையிட்டு கொண்டாடிய பெண்கள். முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம் தொட்டது. நாமக்கல்லில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 20 காசுகளாக நிர்ணயம். உதகை அருகே மலைப்பாதையில் முகாமிட்ட காட்டு யானைகள். மஞ்சூர் கெத்தை பாதையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் 25 ஆண்டுகளுக்கு முன் சட்டம் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் முதல் பேட்ச் மாணவர்கள் நிகழ்ச்சி. உடுமலையில் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி. மாடி வழியாக உள்ளே புகுந்து நோட்டமிட்ட முகமூடி நபரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல். சென்னை துறைமுகத்தில் 4வது நாளாக நீடித்த கண்டெய்னர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிப்பு. அரசு நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தால் அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும். மகன் நில மோசடி விவகாரத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பேச்சால் சர்ச்சை. ஜனவரி 6ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்பார் என பேச்சு. காங்கிரஸ் எம்எல்ஏ கருத்தால்
கர்நாடக அரசியலில் மீண்டும் சலசலப்பு. டெல்லியில் நச்சுவாயுவை வெளியேற்றும் மின் நிலையங்கள். நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரிப்பதால் அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் மட்டுமே பணியாற்ற அனுமதி. பேன் இந்தியா படங்கள் தொடங்கிய இடமே சென்னைதான். நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசன் கருத்து. மலேசியாவில் கார் ரேஸில் பங்கேற்று அஜித்துடன் செல்ஃபி எடுத்த நடிகை ஸ்ரீலீலா. அஜித் நடிக்கும் புதிய படத்தில் இணைந்ததாக ரசிகர்கள் உற்சாகம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டி. இன்று நடைபெறும் போட்டியில் இந்திய அணி பதிலடி தருமா என எதிர்பார்ப்பு. ஐசிசியின் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வெல்வாரா விராட் கோலி? தென்னாப்பிரிக்க வீரர் மேத்யூ பிரிட்ஸ்கே உள்ளிட்ட 9 வீரர்கள் போட்டியில் உள்ளனர். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி இன்று மாலை ஹாங்காங் அணியுடன் இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.